to Yummy Tummy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான தக்காளி கார சட்னி தான் பார்க்க போறோம். ரொம்ப மினிமம் இன்கிரிடியன்ட்ஸ் ஆனா டேஸ்டா இருக்கும். இது நீங்க இட்லி, தோசை, பூரி, பொங்கல், உப்புமா எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து தக்காளி சட்னிக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 4 பல்லு பூண்டையும் நல்லா வறுத்துடலாம். இதில் 4 வரமிளகா போட்டுருங்க. இதை நல்லா வறுத்துருங்க. இப்போ நம்மளோட உளுந்து நல்லா வறுப்பட்டாச்சு. இதை எடுத்துடலாம். நம்மளோட உளுந்தை வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்திருக்கேன். இதை ஓரத்தில் வச்சிடலாம். இதே ஆயிலில் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிடுங்க. தக்காளியை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் நம்ம உளுத்தம்பருப்பு போட்ட மிக்சியிலே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நம்ம தக்காளி எடுத்தாச்சு. இப்போ நான் அதை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடுங்க. பட் அது வந்து இந்த எல்லா டேஸ்ட்டையுமே பேலன்ஸ் பண்ணும். இப்போ இதை ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். நம்மளோட சூப்பரான தக்காளி சட்னி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. தக்காளி சட்னி அரைச்சோம்ல, அதை நான் வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி இந்த பவுலில் சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃபைனலாக இதுக்கு வந்து தாளித்து மட்டும் கொட்டினா போதும். ஸோ தாளிக்கிறதுக்கு தேவைக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஸோ நம்மளோட சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட டேஸ்டியான தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummy.com இருக்குது. போய் செக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய சட்னி ரெசிபியோட லிங்க்கும் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடையும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.